இந்த வேலைக்கு கூட போறியா? ஏய் அக்கா நாங்களும் அப்படியே பாப்பா நம்மள அப்படியே பழகுங்க. சி ஏய் அப்படிலாம் கிடையாது. செருப்புல அடிக்கிறாங்களே. அப்பா நீங்க செருப்புல அடிச்சுடா. அது பொண்ணா பாயே. செருப்புல அடிக்க வர மாட்டாங்க. இருந்தாலும் மச்சான் இருந்தாலும் நான் செய்யக்கூடிய தொழிலாகப்பட்டது என்ன தொழில் தெரியுமா? வாஸ் சொல்லட்டுமா? ஐயா கண்டே கண்டே மயிலா கண்ட மைனர்னா பெரிய பெரிய பணக்கார வீட்டுங்களை பார்த்து பிள்ளைங்களை பார்த்து கண்ணடிச்சு பணம் பறிப்பேன். அது மட்டும் கிடையாது. எப்படி பார்ப்பேன்? நோட்டமா பார்ப்பேன். நோட்டமான என்ன? ஒருவரை கூர்ந்து கவனிப்பது. நாட்டமா எப்படி எப்படி பாரு. நோட்டம்னா ஒரு வீதி ஒருவரை நோக்கமா பார்ப்பது அல்லவா? அது மாதிரி நோக்கமா பார்ப்பேன். நோட்டை எல்லாம் பறிப்பேன் இல்லையா? என்ன நோட்டை? ஸ்கூல்ல தராங்க அந்த நோட்டா? என் பொழப்பெல்லாம் பிடிக்குது மாமா. பார்க்கலாம். ஐயோ கை வைக்க மாட்டாமா? ஏய் ஏமா ஏமா பாத்ரூம்ல ஏதோ இது வச்சு அட்ட விஷயம் இல்லையாப்பா? மாமா வாங்க. ஏன்னா இது விஸ்பரா. மாமா சாப்பிட்டியா மாமா? மாமா சாப்பிட்டியா? எங்க இருப்ப? என்ன சாப்பிட்டேன்? சோறு பீ குழம்பு. என்னது? சோறு பீக்கனிக்காய் குழம்பு. சோறு பீக்கனிக்காய் குழம்பு. அம்மா எல்லாம் என்ன பண்றாங்க? அம்மாவும் அப்பாவும் பெட்ரூம்ல படுத்துருக்காங்களா? அப்புறம் அப்புறம்னா நானும் இப்போ வந்து பாத்ரூம்ல எப்படி எப்படி இருக்கா? ஐயோ தண்ணி பாட்டில் உடம்பெல்லாம் சுழுவுது. பையனை நம்பி 1 லட்சம் பணம் கொடுங்கடா. எதுக்குன்னு கேட்டியா? மாடு வாயில் வந்து ஏறு ஓட்டணும், விவசாயம் பண்ணோம், விவசாயம் கெட்டு போச்சு. ஆமாடா, அதனால இப்ப என்ன பண்ண தெரியுமா? தம்பி மகனே, அப்பா பணம் 1 லட்சம் தரேன். இங்கிருந்து போனா என்ன வெளி சேர்ந்துக்குதா? வெளி சேர்ந்து விட்டுரு. குந்தாரப்பள்ளி போ. குந்தாரப்பள்ளிக்கு போனா அனைத்து பொருள் வருதுடா. ஆடு மாடு குதிரை எல்லாம் வருது. கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி 2 காளை மாடு வாங்கிக்க. எருதுடா ஒரு ஜோடி கூலி மாடு. ஆமாடா, பணத்தை எட்டுன்னு போ பத்திரமா. பாரு, நான் சொல்ற மாதிரி கேட்க தம்பி. பணத்தை கீழ் பாக்கெட்ல போடு, மேல் பாக்கெட்ல வைக்காத. வழியில யாரு பேசினாலும் பேசக்கூடாதுடா. சரிப்பா. பொம்பளைங்க கண்டா நிக்காத. அந்த மாதிரி பையனே பணம் பத்திரம் அந்த எண்ணிக்கை 1 லட்சம் எண்ணு. முன்னாடி என்றா 5000 1 லட்சம் தானே. என்ன பண்ண தெரியுமா? 1 லட்சத்துக்கு மாடு வாங்கிக்க. மாடு 10 ரூபாய் நான் தரேன். சாப்பிட்டுக்க, டீ குடிச்சுக்க. எப்படி 10 ரூபாய் சாப்பிட்டுக்க, டீ குடிச்சுக்க. பணம் 10 ரூபாய் சொல்றது மகனே. சீக்கிரம் மாடு வாங்கினோம். சரிப்பா. பஸ்ஸுக்கு 2 ரூபாய் கொடுத்துருக்கேன் பாரு. கேஏவில ஏறிக்கா. கேஏவில அப்போ உம்பசி மாதிரியே பண்ணி தர மாதிரி கையில் மாதிரி. பஸ் 10 ரூபாய் கேஏவி ஜி அடியில. லைட் போறியா? குச்சி மிட்டாய் அது மட்டுமா? என்னுடைய தொழில் உன்னை எப்படி படுத்தது தெரியுமா? எப்படி படுத்த தொழில்? எப்படி தெரியுமா மச்சான்? ஐயா வாலிப பசங்கள் எல்லாம்
அப்படி அதாவது வயசு பசங்க இல்லையா? 18, 19, 20 சுமார் வயசு. 21 போச்சுன்னா அது ஒரு வயசு. நந்தகுமார் எங்க மாமாலாம் பாத்தீங்கன்னா 20லயே கல்யாணம் பண்ணிக்கணும். அங்கெல்லாம் முடிச்சுட்டு மேகாலம் முடிச்சுட்டு யாரா வளசனாலில எந்தெந்த அப்படி அது மாதிரி அவங்கள வரவழைச்சு ஆசையா வார்த்தைகள் பேசி பாசமா பணத்தை பறிக்கிற ஒரு குப்புதாசி என்னுடைய பெயர். குப்புதாசி இல்லையா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கா? உண்மையா சொல்லணும்னா ஒரு பச்சை தேவடியான அர்த்தம் இல்லையா? பச்சை தேவடியால் தெரியாதா? தெரிஞ்சுக்கோடா. எப்படி மாமா? மது மாமா வெடிஞ்சா எல்லாம் அண்ணன் மாதிரி சி அப்படிலாம் இருந்தால் எடுத்துட்டு போறேன் தூக்கி மண்டை மேல போட்டுவேன். ஏன்னா கூலி நட்டத்துல கூட்டுவேன் மண்டை ஏற்கனவே பைபாஸ் மாதிரி. சரி மாமா சாப்பிட்டியா? ஐயோ நிக்காத மாமா, எனக்கு உட்கார. நீ நின்னாலே எனக்கு ஆக மாட்டேன்னு மாமா. உட்காரு மாமா. மாமா என்னமா பண்ற? ஓய் போயினே என்ன இல்லாதே. என்னடா மயில் நிறைய கேது 2 பேர் போட்டுக்கிறீங்களா? புடிங்க. ஓ நெல்லு கத்தியா? சேர வைடாடே சாயல் மகனை சாவடிக்காத அனுப்பிச்சு விட்டேன். சரிப்பா பணம் கீதுப்பா 1 லட்சம் ரூபாய். 1,08,000 இது பஸ் பாருக்கு 2 ரூபாய் கொடுத்துட்டா. சும்மா சாவடிக்கிறான் வைடா சூழ்ச்சி பண்ணுதே. அப்போ வச்சு ஐயோ மாமா உட்காரு மாமா. படு மாமா. என்னமா பண்ற? என்னது மாமா? மாமா கூதி முன்ன கொண்டாரா மாடு என்ன மாமா பண்ற? ஒண்ணு இல்லையா மாமா? படு மாமா. ஹலோ மாமா மாடு வாங்கியா? மாமா வாந்தி பேர் அடிக்க சாயல் இருந்தா கொண்டாரா. ஏய் இப்பதாங்க பஸ் இறங்கிங்கிறா. சந்து தெரிஞ்சிச்சு. ஏதோ ஒரு மாடு நல்லா கேது 2 மாடு. சரி கூதி முன்ன கிளவா. யா மாமா மாமா உட்காரு மாமா. படு மாமா. சாப்பிட்டியா மாமா? சாப்பிட்டியா? நீ படு மாமா. மாமா என்ன பண்ற? இதெல்லாம் என்ன நம்மளுக்கு டிஸ்டர்பா இருக்குல்ல? என்னது? படுமாமா இதெல்லாம் என்ன இறங்கும். சி வீட்டில் இதெல்லாம் போட்டு வந்தா பிடிக்கிறது இல்லை. ஏமா எப்பா நீ போனா கம்முன்னு தாய் மாடு யானை அமுச்சுட்டு சாவு அடிக்கிற. இப்பதான் மாடெல்லாம் சூப்பரா இருக்குது. இப்பதான் ரேட் பேசிட்டே இருக்கிற வைடா தேவடியா பையனே. எங்க அப்பனே என்ன கேட்கற மாதிரி இருப்பாரு. மாமா 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 படு மாமா. திரும்ப மாமா. மாமா
மாமா மாமா தேவடி அடிக்கிறா ஐயோ மாமா உள்ள செடி போட்ட அண்ணா மாமா மாமா என்ன பண்ற மாமா மாமா படுத்துட்டியா மாமா நல்ல தூங்க நான் பக்கமே படுக்கிறேன் உங்க அப்பா வேற மாடு வாங்கலாம் காசு வரல மாமா மாமா தூங்கு மாமா நல்ல தூங்கு மாமா முழிக்க கூடாது நல்ல தூங்கியா நீதான் சேவ் பண்ண வாங்கிக்க ஹலோ ஓலந்து மாடி சொல்றாரு மாடு தரமான மாடு பாத்துருக்கா மாட்டுக்கு 2 காலுக்கு 2 மடிக்குது அடியில ஏதோ பண்ட புலி ஒண்ணுக்கு இது பத்தியா அம்மா பிடிச்சி கூட்டிமா அம்பு டைம் போன அடிக்காதப்பா உன் காலில் கூட வந்துருக்குது எப்பா நான் மாடு வசதியா பார்க்கணும் மாடு சூப்பர் தரமான மாடு நான் வந்துட்டா கண்ணு போட்டுறேன் சரி 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 நீ சாப்பிட்டு அம்மா பார்க்க படுத்துக்கோ அம்மா எங்கன்னா ஓடி போயிருவா சரி சரி ஐயோ காசு கூட்டில் போஸ் ஏமா இந்த காட்டி தனியாக என்ன உமா சூத்துல அருவாமணி ஏறிச்சு அந்த வேகம் போறா நாங்களாம் பொறுப்புள்ள ஆட்டுக்காரு பா 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 அடுத்த மாடு அடுத்த மாடு அடுத்த மாடு எப்படியோ ஒண்ணு பையன் கையில மாட்டு காசு கொடுத்து மாடு வாயில வரோம் ஏறு ஓட்டுறவங்க விவசாயம் பண்ணுவாங்க மாமா ஸ்கூட்டி பிடிக்கல நான் நந்தகுமார் மாமா ஸ்கூட்டி பிடிக்கல சுபாஷ் கார் எடுத்து போலாம் நட இங்க என்ன நான் போனோம் ராயில் என்ன பண்றீங்கன்னு நினைக்கிறேன் பாரு நீ யாரு நான் ரோட்ல செவனேன்னு போனோம் ஸ்கூட்டில போனா ஸ்கூட்டி கொஞ்சம் எனக்கு ஓட்ட பிடிக்கல அழகா கார்ல ஏசி போட்டு போனாதான் எனக்கு பிடிக்கும் நான் ஏசி போடலாம் மாமா எடுமாமா அந்த உடம்புக்கு எழுத்தாங்க
கூப்பிடுற யா ட்ரெயினுக்கான பஸ் சார்ஜுக்கு 8 ரூபாய் தான் வச்சிருந்தேன். 8 ரூபாய் காசுக்கான 1 லட்சம் ரூபாய் எங்க அப்பா மாடு வேணான்னு சொல்லிச்சுமா. காசு காணுமா, செல்லு காணுமா, சைனு காணுமா, இல்ல நீயே காணுமா? எல்லாமே கொடுத்துட்டு எங்கடா வந்த? நல்ல தெளிவா தெளிவா பேசு. அம்மா எல்லாம் அடிச்சு போயிட்டாங்கம்மா. முத நீ யாரு? யாரா நீ? யாரா நீ? நான் வாட்டுக்கான பெட்டியில இருந்து வந்தேன். யாரா நீ? யாரு? நல்லா பேசுறானா? முதல்ல யாரா பேசுற? ஏய் பாய் முடி. நீ யாரு? யாரா நீ? என்ன பாத்துக்கிறியா? என்ன பாத்துக்கிறியாடா? என்ன பாத்துக்கிறியா? என்ன பாத்துக்கிறியாடா? ஏய் ஓடன. ஓடன. அருகட்டக்கு. எதுக்கு வந்தங்க? யாரு என்னன்னு தெரியாத வந்துருவே நீ? படிச்சிருக்கிறியா? 1 2 3 தெரியுமா? 9 வருஷம் படிச்சேன். தெரியுமா? தெரியுமா? யாரக்கா? அது உனக்கு கேட்டாங்களா? கேட்டாங்களா அப்படியே குத்தனை வச்சுக்க. ஸ்கூல் போறியா இல்லையா நாளைக்கு? போறதானே? எத்தனாவது படிக்கிற? அவன் யாரு? முன்ன பேர் நான் பார்த்துருக்கேன்னா டச் பண்ணிக்கிறேன் அவனை. யாருக்கானு தெரியுமா? பாருங்க அருகட்டு. சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளை போய் பேசுமா? சின்ன பிள்ளை போய் பேசுமாக்கா? சொல்லிக்கா சின்ன பிள்ளை போய் பேசுமா? இல்லை தானே? நான் பாத்தியா பாப்பா? நான் அந்த பிள்ளைய பார்த்து நான் பையனை பார்த்துக்கிறேன்னா என்னைக்காவது பார்த்துக்கிறேன்னா கேமராக்காரா பெட்ஷீட் கொடு. பார்த்துக்கிறியா? பார்த்துக்கிறியாடா? பார்த்துக்கிறியா? என்ன நானே இப்பதான் வரேன். வரா எங்க அப்பா போய் சொல்ல மாடா. எடா ஆடா வாங்கித்தன பையா. பாலக்கோட்ல பிச்சைக்கார இளவே சனியம் பேரளவு கேசாரம் எங்குத்துறாத நீங்களாம். வாரியப்பா எங்க அப்பா அது தேவடியா பையன். என்னது நம்ம அப்படியே பாப்பானுங்க எனக்கு வந்து யாரா பஸ்? நான் உன்னியவா? ஏடா உன்னிய கூட்டணும் எனக்கு அவசியம். போன் பண்ணா கார் வந்து நிக்கும், மிஸ் கால் விட்டுனா ரயில் வந்து நிக்கும். என் தகுதி பஸ் தெரியாத நீ கால் வச்சுட்டே என்கிட்ட. அவன் யாரா? தோட்ட பத்தி தோட்டத்து கொட்ட எதுக்கு பேசுறேன்னா சஸ்மிதா கண்ணு தண்ணி வந்துடும். சஸ்மிதா அழாத. இல்ல இல்ல சஸ்மிதா கோப்பலனா அடக்குறதுக்கு அக்கா போக்கா அக்கானு கூப்பிடணும். அம்மா என் காசுமா. என்னது? அம்மா அக்கானு கூப்பிடணும். நான் யாரு? பைபாஸ் போர் தேவடியா? தேவடியாடா? தேவடியா? அண்ணா சுண்ணியா உங்க போய். ஏய் அவரா நீங்க பேசுடா. நான் தேவடியாடா? அம்மா போன் செயின் கூட வச்சுக்க காசு பண்ணு 1 லட்சம் ரூபாய் கூட அம்மா. ஏய் நான் தொடவே இல்ல உன்னை. பஸ் நீ யாருன்னு தெரியாதுடா நீ. நீ யாரு எனக்கு? நீ யாரா எனக்கு சொல்றதுக்கு? போடா. அலப்பு. சி மச்சான் என்ன சொல்றது? மாமா மூஞ்சி மட்டும் அந்த மாதிரி இருந்துச்சு. மூஞ்சி மட்டும் மூஞ்சி நிச்சங்க. ஏப்பா ஏப்பா ஜெல்து ஏப்பா. நான் உன்னை தொடக்க மாட்டேன். சி மாமா சாப்பிட்டியா மாமா? வேற இப்பதான் அப்பா தேவடியா? மாமா ஒரே சோ பேஜர். எனக்குலாம் பிடிக்கல. ஏப்பா இப்பதான் அப்பனை கூப்பிட்டா விட்டா தாத்தா பண்ணிடுவா. சொல்லு. மாமா ஏய் நான் பிரச்சனை இல்லப்பா. இந்த பேரனா உன்னை பார்த்து பார்த்து நிலவு போல புரிஞ்சுக்கினாங்க. தகுதியில்லை மாமா என்ன பண்ண சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? என்ன சாப்பிட்ட? எல்லாமே சாப்பிட்டியா? சரி நீ போய் வா.
எங்க நாத்து வயசான கட்டிக்க நாத்து ஏய் ஏய் மாடு தேவடியா நாத்தி எப்படியா ஆ வாடி வாமா போமான்னு அடக்கொடக்கமா கூப்பிடணும் அங்கங்க அம்மா கோபா அப்பா மகளாடி இருந்து வாங்க. கெட்ட வந்த பின்னாடி ஒரு பெருமணி கூட பாக்காத மாமா அவசியமே இல்லை ஆ தேவடியா வா ஆட்டானு அவசியமே இல்லை கொட்டு வாயினே வாடி தேவடியா நீ வாங்க ஓட்டாச்சு போயிட்டு 1 லட்சம் கொட்டு போட்டு போறேன் ஒரு நிமிஷம் உள்ள போய் அம்மா மாடு வேணாம் சொன்னாங்க அப்பா காசு கைக்கு வாட்சி கட்டி ஓடி போயிட்டியா சரி மாமா நான் வாங்கல வாட்சி கட்டியா அவனுக்கு மாடு கம்முதான் இருக்கு சரி சொல்லு மாமா அவனுக்கு மாடு வேணுமா மாடு வேணா எனக்கு கூட ஒரு தொழில் இருக்குது என்ன தொழில் எனக்கு கூட ஒரு தொழில் இருக்குது அது செஞ்சா கண்டிப்பா உனக்கு காசு வரும் அவனுக்கு நான் எடுக்கல எங்க தேவடி எடுத்தாலும் எனக்கு தெரியாது சரி அவனை கேட்கலாமா கம்மிட்டார் அடியா எங்க வந்தாங்க அப்படியே ஏதோ மாட்டிட்டு இருக்குடா சஸ்மிதா கம்மி பட்டு சொல்லிடு எப்படி சாக்கா பெட்டி வச்சு அப்படி அன்னைக்கு வர செல்வா கிட்ட வர உன மாதிரியும் முனியா செல்வாட்ட வாங்க வச்சு பாரு அதெல்லாம் சொல்ல சஸ்மிதா செல்வாட்ட வாங்க நீ பாக்குறியா சரி பாரு யாரு நல்லா இருக்கான ஜோடி யாரு சஸ்மிதா சஸ்மிதாவை பாக்குறாரா நான் போய் பாக்குறேன் அப்பயே சொன்ன கொட்டு பையன் இவனை தொடர்ந்து அடிக்கணும் நானு கேட்க மாட்டேன் இந்த கொள்ளை கடிச்சு பையன் தேவடியா பையன் யார் தாண்ட பிடிக்கும் போது அவசாண்ட முடிய போயிருக்கியா ஏடா கண்டாரோட பையன் யாரு இல்ல இது எங்க ஆளு வரா அம்மா 1 லட்சம் ரூபாய் எல்லா சண்டையும் போய் இந்த மாதிரி சண்டை எல்லாம் வந்துச்சு காலத்துல இதுக்கு தாண்டா வெட்டு குத்தெல்லாம் வருது கண்ணா கிருஷ்ணகிரியா அதுதான் எங்களை மாதிரி ஆம்பளையிலே பார்த்துனா அழுது போங்கடான்னு சொல்றது மாமா அப்படிலாம் இருந்தாலும் இந்த சபையின் முன்னாடி வந்திருக்கு நான் எதுக்கு வரணும் எனக்கெல்லாம் இங்க போர் அடிக்குது காசுமா நான் முன்னே சொல்லிட்டேன் எனக்கு காசுக்கு எனக்கு சம்மதமே இல்லை எனக்கு என்னன்னே தெரியாதுன்னா அந்த அம்மா என்ன கேக்குது தெரியுமா? அந்த அம்மா என்ன கேக்குதுன்னா ஆசை மாட்டு காசு நான் வேணும்னா குணப்பா மாட்டு காசு வேணும்னா அந்த அம்மா சொல்ற நீ செஞ்சாக்க உன் மாட்டு காசு சரியா ஒன்றும் பண்ண முடியாது